கத்திரிக்காயில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கத்திரிக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பெகாரா பேங்கன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் புலாவ் இல்லைனா பிரியாணிக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹைதராபாத் பகாரா பைங்கன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா செய்யணும். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து லேசா வறுத்து எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதையும் லேசா வறுத்து எடுத்து வைக்கணும். இது எல்லாமே தனித்தனியா வறுத்து எடுத்து வச்சிடணும். எள்ளு வறுத்த பிறகு இதுல 1 டீஸ்பூன் கசகசா, இதையும் லேசா வறுத்து எடுத்து வச்சிருங்க. கடைசியில 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருகின தேங்காய், இதையும் வறுத்து எடுத்து வைக்கணும். அடுத்தது மிக்சர் ஜார்ல வறுத்து வச்ச மசாலாவை போட்டு நல்லா அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிக்கோங்க. மசாலா நல்லா மையா அரைஞ்சிருக்கு. இதை எடுத்து தனியா ஒரு பவுல்ல வச்சிருங்க. அடுத்தது 8 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து கத்திரிக்காயோட தலை வெட்டாம கத்திரிக்காவை 4 கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை அதுல போட்டு வறுக்கணும். கத்திரிக்காய் பாதி வெந்த பிறகு பேன்ல இருந்து எடுத்துருங்க. கத்திரிக்காய் எடுத்த பிறகு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 3 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தை தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது மிக்சர் ஜார்ல வதக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா அரைக்கணும். வெங்காயம் நல்லா மையா அரைஞ்சிருச்சு. இதை எடுத்து தனியா ஒரு பவுல்ல வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாயில 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அடுத்து இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 நிமிஷம் வதக்கின பிறகு இதுல அரைச்சு வச்ச வெங்காயம் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் பேஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அடுத்தது அரைச்சு வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்ட பிறகு பாத்தீங்கன்னா மசாலா நல்லா திக்கா இருக்கு. இப்போ இதுல 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதுல 1/4 கப் கரைச்ச புளி, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். புளி ஊத்துறதுனால உங்களுக்கு லேசா அந்த நல்ல புளிப்பு டேஸ்ட் வரும். மசாலா எல்லாமே போட்ட பிறகு கடைசியில பாதி வெந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ளேம் மீடியம் லோல வச்சு ஒரு 15 நிமிஷம் கடாயை மூடி வேக வைக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அருமையான ஹைதராபாத் ஸ்டைல் பகாரா பைங்கன் தயாரா இருக்கு. அருமையான பெகாரா பைங்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இப்போ இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெசிபி பிரமாதமாக இருக்கும். இதில் கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. நீங்கள் கத்திரிக்காய் வாங்கும் போது கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கி செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முத்தல் கத்திரிக்காய் சொத்தல் கத்திரிக்காய் வச்சு செய்யாதீங்க, நல்லாவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book
on 21 frames.